நாம் எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீ நல்லவர், நன்மைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையில செய்கிற கர்த்தர். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீ ஊற்றுக்காரர் அப்பா. ஆண்டவரே, நீ ஜீவனின் அதிபதி ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவன் ஆண்டவரே, இந்த இடத்திலே அப்பா உங்க நாமத்தை ஆண்டவரே இந்த கூட்டத்தின் மூலமா நீ மகிமைப்பட்ட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தின் மூலமா உங்க நாமத்தை உயர்த்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா, முழு ஆளுகை இந்த கூட்டத்தின் மேல் உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, sister. I call a brother the Jnana Prakashan team to sing a song. இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, வருஷத்தை ஒரு நன்மையான முடிச்சூட்டுகிற தேவனாக இருக்கிறார். என்னால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்களோ விருத்தியாகும் என்று கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி நாம் பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, தான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது கர்த்தரால் ஆயிற்று, மனுஷனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக கர்த்தர் இந்த நாட்களில் கீர்த்தி புகழ்ச்சியுமாக நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் நன்றி சொல்லிட்டு பாடலை பாடி மகிமைப்படுத்தும். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் 139 சங்கீதத்தை ஒரு பாடலாய் பாடுவோம். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாக நீ அறிந்திருக்கின்றே. ஐயா, நன்றாக நீ அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம்
எல்லாம் அறிந்திருக்கின்றேன். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீ அறிந்திருக்கின்றேன். நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீ அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றால் நீ அறிந்திருக்கின்றேன். ஐயா நன்றால் நீ அறிந்திருக்கின்றேன். ஐயா நன்றால் நீ அறிந்திருக்கின்றேன். ஐயா நன்றால் நீ அறிந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஊழியக்காருக்கு நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you, Jesus. Let's all rise unto our feet. It's time to read the word of the Lord. I ask Brother Samuel Savanan to come forward and read Psalm 118. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டறிவி விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருக்குதே நிலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நிலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார், கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார், கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார், முள்ளில பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது.
கர்த்தர் வலது கரம் பராக்கரம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்தால் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாக தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள்ள பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடினால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டியில் ஆகாது என்று தள்ளின கல்லே முளைக்கு தலக்கல்லாயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகையும் பலிகளை கொண்டு போய் பலிபீட கொம்புகளின் கயிறுகளை கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். As we remain standard, I ask Brother John Ravi to come and pray here. எங்களை கிருபையா நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க ஊழியக்காரோட இந்த பிறந்த நாள்ல ராஜா தேவன் தாமே இந்த மனமகிழ்ச்சி நாள்ல அடியேனையும் இந்த சமூகத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவ சமூகத்திலும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து அவர் ஆசீர்வதிக்கும்படியா எங்களை கடந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. விசேஷமாக கடந்த முழுவதுமாக அவரை நீங்க கண்மணி போல பாதுகாத்து சுகபலத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரை உடைய ஊழியத்தை செய்ய நீங்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக மென்மேலாக ஆண்டவரை பல நாடுகள் பல தேசங்கள் கொண்டு போய் நாம மகிமைக்காக அவர் எடுத்து பயன்படுத்தும்படியா செபிக்கிறோம். ஆயுஷ் நாள உறுதிப்படுத்தும், தீர்காயுஷ கட்டளிடும்படியா செபிக்கிற ராஜா. அப்பா, எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா நீங்க தந்திருக்கிறதுக்காக நன்றி. அவர் மூலியமா அநேக சுவிசேஷத்துல கேட்டு ராஜா அனைவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். இம்மட்டுமா நீங்க பாராட்டின அளவில்லாத கிருபைக்காக நன்றி. நீங்க தந்த அந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த புதிய நாள், இந்த புதிய வருஷத்தை நீங்க கூட்டி தந்தபடினால நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடான கோடி சோத்திரம். அவருடைய தாயாருக்காக சோத்திரம். எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாரை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுத்த மனைவிற்காக, பிள்ளைக்காக, சகோதரருக்காக, எங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரருக்காக நன்றி செலுத்துவோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியா பேரு பேராக நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வேலையிலான தொடக்கம் முதல் இறுதி வரை ஆவியானவர் எங்க மத்தியில் நீங்கள் அசைவாடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த நாமத்தில் உங்களுடைய தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, brother. May you all be seated in the presence of our good God. Now I call up Sister Komati Arun to come forward and speak a poetic about a pastor. அகர வரிசையில் ஊழியர் பற்றிய தமிழ் கவிதை. அன்பின் ஆசானாய், ஆரவாரம் இல்லாத மனிதராய், இசைப்பட வாழ்ந்தவராய், ஈதலுக்கு இலக்கணமானவராய், உடலுக்கு உரமிடுபவராய், ஊக்கம் தரும் உள்ளத்தினராய், எறும்பினை போன்று சுறுசுறுப்பானவராய், ஏணி போல் ஏற்றமிக்கவராய், ஐயம் தீர்க்கும் அன்பராய், ஒற்றுமைக்கு கண்ணியமானவராய், ஓடி உழைக்கும் உன்னதமானவராய், அவ்வை வழி நின்றவராய், என்றும் எங்களோடு வாழ்பவர் நீரே. ஆமென். Thank you, sister. And I call up brother John Reader to come and say a poetic to our pastor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை தந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த கவிதையை நமது ஊழியக்காரருக்கு அர்ப்பணித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் தேவனுடைய கிருபையால், நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் தேவனுடைய கிருபையால், புன்னகை நிறைந்த முகத்தோடும்
மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும். புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும். நினைப்பதெல்லாம் நடந்து கேட்பதெல்லாம் கிடைத்து மனதார மகிழ்ந்திருக்க. நினைப்பதெல்லாம் நடந்து கேட்பதெல்லாம் கிடைத்து மனதார மகிழ்ந்திருக்க. கொள்ளை அழகோடும் குவிந்து நிற்கும் சிரிப்போடும் கொள்ளை அழகோடும் குவிந்து நிற்கும் சிரிப்போடும் இந்த நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கவிதையை எங்கள் ஊழியக்காரருக்கு அர்ப்பணிக்க இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமென். Thank you, brother. That was a wonderful poetic. Hallelujah. I hope you all are enjoying. Be relaxed. You not need to be serious because it's just a birthday celebration. I would like to tell a poem to our pastor in English. It says, "You teach us from the Bible, word of love, and so much more you are dedicated to God's word is something we are grateful for. You show us Christ is surely the answer, and that He strengthens us each day. You never seems to get weary helping others along God's way, full of wisdom, guidance, and loving concern, and our encouragement means so much. We are so blessed that you are our pastor, and our lives you are truly touched." Join our hands and give a mighty hand of praise. One more time. Hallelujah. 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 It's time to bring the word of God, and I call Sister Vanaja so that she can translate just a 5 minutes. Because it's always good to honor God's word to God's servant and everyone who will come this wonderful evening. The book of Colossians chapter 1:27, reading scripture in English, it says, "To whom God was pleased to make known how great for the Gentiles are the rich of glory of this mystery, which is Christ within and among you, the hope of your realizing the glory." You can read it in Tamil, sister. 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Hallelujah. The Bible is so affirmed and strong to say, to whom God was pleased to make known how great for the Gentiles are. புறஜாதிகளுக்குள்ள விளங்கிய இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் தெரியப்படுத்த சித்தமானார். We all have a life living before us. நமக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவன் உண்டு. We are enjoying this life according to our ways sometimes when things are not working better. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சரியா இல்லாத போது கூட நம்ம வாழ்க்கையை அனுபவித்து நடத்துவதாய் நாம் காணப்படுகிறோம். We design a life based on our own status of our job and our nature of our past and our family and things. நம்முடைய குடும்பத்தை சார்ந்து, நம்முடைய வேலையை சார்ந்து நாம் வாழ்கிற வாழ்க்கையா நாம் வாழுகிறோம். Sometimes we are forcefully designed by our parents also. நம்முடைய பெற்றோர்களால் நடத்தப்படுகிற வாழ்க்கையா கூட அது இருக்கக்கூடும். Sometimes we design our life based on our friends also. நம்ம நண்பர்களை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையா கூட ஒரு வாழ்க்கை இருக்கலாம். Sometimes we are designed a life which other wants to be pleased. மற்றவர்களுக்கு பிரியமா நடக்க வேண்டும் என்று சொல்லி கூட நாம் வாழ்ற வாழ்க்கையா இருக்கலாம். But as a man of God, it is not someone can design our life. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷனை அப்படி அவர் சார்ந்து வாழ முடியாது. That will become a profession. அது ஒரு வேலை சார்ந்தாய் காணப்பட்டுவிடும். The calling of God is not a profession but is an handpicked to do the kingdom work of heaven.
அது தேவனுடைய அந்த ராஜ்யத்தை கட்ட செய்ய தேவன் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் தேவ மனுஷனா இருக்கிறார். Because God loves His children, the Bible teaches us. வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது தேவன் அவர் ஜனங்களை நேசிக்கிறார். He loves more than anything. The Bible teaches us. வேதம் நமக்கு போதிக்கிறது எல்லாரை காட்டிலும் தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். So priestly life is closest heart of God. பாருங்கள், ஒரு ஆசாரிய ஊழியம் என்பது தேவனுடைய இருதயத்துக்கு அது அடுத்ததாய் காணப்படுகிறது. Because it is a work of heaven. ஏனென்றால் அது பரலோகத்தின் வேலையாக இருக்கிறது. It is a love of God. அது தேவனுடைய அன்பாய் இருக்கிறது. And we are called to do His work. நாம் தேவனுடைய அந்த வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். So this work don't have any payment. இந்த வேலைக்கு எந்த சம்பளமும் கிடையாது. This calling is not by some human. இது யாரோ ஒரு மனுஷன் அழைக்கப்பட்ட ஒரு வேலை கிடையாது. And this calling is not inspired by some friends that you can become a pastor. யாரோ ஒரு நண்பர்கள் சொன்னார்கள் ஊழியனாய் மாறிவிடலாம் என்று சொல்லி கூட அல்ல. But this is a handpick of God. இது தேவன் தம்முடைய கரங்களை தொட்டு அழைத்திருக்கிற ஒரு ஊழியம். It is not even by his parents. அவருடைய பெற்றோர்களால் அல்ல. It is not even by his own family members. அவர் சொந்த குடும்பத்தாரால் அல்ல. Or maybe it's ancestral job. அது யாரோ அவர்கள் முற்பிதாக்கள் வேலை கூட அல்ல. Because the Bible teaches வேதம் நமக்கு போதிக்கிறது God called Abraham. தேவன் ஆபிரகாமை அழைத்தார். But his father was not a servant of God. ஆனால் ஆபிரகாமுடைய தகப்பன் ஒரு ஊழியக்காரர் அல்ல. But when God called Abraham, he trusted that Abraham will do his work. தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது அவர் ஆபிரகாம் மீது தேவன் நம்பிக்கை வைத்தார். And same God, he called Samuel. அதே தேவன் சாமுவேலை அழைத்தார். And Samuel's father was not a priest. பாருங்கள், சாமுவேலுடைய தகப்பன் ஒரு ஊழியக்காரர் அல்ல. It was a handpick of God. அது தேவனுடைய கரத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு And மனுஷன். that same God chose David to do his kingdom work. அதே தேவன் தாவீதை கூட தெரிந்து கொண்டார். And it was not just his job to be a priest. அவருடைய தந்தையோடைய கூட ஊழியக்காரர் அல்ல. See, we have to understand as a children of God, it is not a job. நாம் தேவ பிள்ளையாக நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு வேலை கிடையாது. This is the closest life of God. தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. An handpick of God. தேவனால் கரத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை. A chosen vessel of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். And this birthday is not about a celebration that it's one more year, but it is a closeness to God. இந்த பிறந்த நாள் என்பது ஏதோ ஒரு கொண்டாட்டம் கிடையாது, தேவனோடு கூட இன்னும் அதிகமாய் நெருங்கி வாழ. And it is good, not honoring man of God, but honoring God himself. ஒரு தேவ ஊழியக்காரரை கனப்படுத்துவது நல்லது, ஆனால் அதை காட்டிலும் அவரை படைத்த தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. And let we have come to bless his life. நாம் எல்லாரும் நம்முடைய ஊழியக்காரரை நாம் ஆசீர்வதிக்க கடந்து We have வந்திருக்கிறோம். come to bless his ministry. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். You and I have been impacted through his ministry. அவருடைய ஊழியத்தின் மூலமா நாம் எல்லாரும் You ஈர்க்கப்பட்டிருக்கிறோம், and I have been blessed ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். in our difficult times, நம்முடைய கடினமான நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே, in our chaotic situation, நம்முடைய கஷ்டமான நிலைமையிலே, in our decision making, நம்முடைய ஒரு தீர்மானம் when எடுப்பதிலே, everything was going wrong against us. நம்ம வாழ்க்கைக்கு விரோதமா எல்லாம் தவறாய் நடக்கும்போது We knew we had a shepherd, what God has given us. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பர் அவர். And we used to always ask counseling from him. நாம் அவரிடத்தில் எப்பொழுதும் ஆலோசனை கேட்கிற ஜனங்களா இருக்க And we வேண்டும். are thankful for his work, what he is doing for our God. நம்முடைய தேவனுக்கு இந்த உலகத்தில் அவர் செய்கிற இந்த மகாபெரிய ஊழியத்துக்காக கர்த்தருக்கு As ஸ்தோத்திரம். I've been a pastor of this church, நானும் இந்த ஊழியத்தை ஒரு ஊழியக்காரர் இருக்கிறபடியால் I know all the financial records of the church. சபையில இருக்கிற எல்லா பொருளாதார தேவைகள் எனக்கு தெரியும். But I know that pastor not even knows a single penny, how much it comes and goes. அந்த ஊழியக்காரருக்கு எவ்வளவு வருகிறது போகுது என்று கூட தெரியாது. And the truth is that we never pay him a payment. அது சத்தியம் என்னவென்று சொன்னால் உண்மை, நாம் ஒரு சம்பளம் கூட அவருக்கு நமக்கு There கொடுப்பது is கிடையாது. no payment we are giving from church towards him for his calling. அவருடைய சபை மூலமாய் அவருக்கு எந்த சம்பளம் அவருடைய அழைப்புக்கு கொடுப்பதில்லை. He is not a half part-time worker and part-time preacher. அவர் பகுதி நேர ஊழியக்காரர், பகுதி நேர வேலை செய்யற மனுஷன் கிடையாது. He is a full-time preacher. அவர் முழு நேர ஊழியக்காரரா இருக்கிறார். Something about pastor, அவர் ஊழியக்காரரை குறித்து as I'm a sibling to him, அவருடைய ஒரு தம்பியா I இருக்கிறபடியால் watched him growing very closely. அவரை நான் மிக நெருங்கி நான் பார்த்திருக்கிறேன். So we have just a little years difference. அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் வருஷம் தான் வித்தியாசம். But still I can say a few words about him. அவரை குறித்து சில காரியத்தை சொல்ல நான் விரும்பப்படுகிறேன்.
ஆசைப்படுகிறேன். We never wanted to become a pastor நாங்கள் ஊழியக்காரர் ஆக வேண்டும் என்பது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. because financial condition was very bad. ஏனென்றால் அந்த நாட்களில் அந்த பொருளாதார நிலைமை அவ்வளவு மோசமா இருந்தது. We could not have whatever we expected that day to happen. அந்த நாள் நடக்க வேண்டும் நினைக்கிறதுக்காக நடக்காது. Maybe food, ஒருவேளை சாப்பாடா இருக்கலாம், maybe dress, ஒருவேளை துணிமணியா இருக்கலாம், maybe toys, ஒருவேளை பொம்மைகளா இருக்கலாம், anything it can be. எதுவா இருந்தாலும் We never got instantly. அது எங்களுக்கு உடனடியா கிடைக்கவே இல்லை. So we used to get things very lately. நம்ம வெறும் தாமதமாக எங்களுக்கு அது But கிடைத்தது. we would have crossed that age. அந்த வயதை நாங்க தாண்டி We would இருப்போம். have crossed all our desires. எங்களுடைய மன விருப்பம் நாங்க தாண்டி This இருப்போம். is how we grew our life. நாங்கள் இப்படிதான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். But more interestingly, அதிலே சுவாரஸ்யம் என்னவென்று at சொன்னால், his very young age, he dedicated his life towards his calling. அவர் சிறு வயதிலே அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அவர் At அர்ப்பணித்தார். the age of 12, he submitted and surrendered his life towards the heaven's purpose. 12 வயதிலே அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாய் கர்த்தருக்கென்று அவர் அர்ப்பணித்தார். At a very young age, he went to the Bible college. அவர் மிக இளமை வயதிலே அவர் அந்த வேதாகம கல்லூரிக்கு போனார். Our parents never forced us. எங்களுடைய தாய் தகப்பன் பெற்றோர் எங்களை அவர் அழுத்தம் You கொடுத்தார். have to go to Bible college. நீ வேதாகம கல்லூரிக்கு You தான் have போக to do வேண்டும். this. இது செய்ய வேண்டும். You have to have this. இதை நீங்க செய்ய You have வேண்டும். to have that. அதை வைத்துக் கொள்ள வேண்டும். Never they forced us. அவன் ஒரு நாளை But கட்டாயப்படுத்தவில்லை. he received the calling from the voice from heaven. அவர் பரலோகத்திலிருந்து தேவ சத்தத்தை அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டார். And he elaborated his life and dedicated his life for the purpose of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக அவர் முழு வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார். Lot of hurricanes and turmoils came in his life. அவருடைய வாழ்க்கையில கூட மிக கஷ்டமான நாட்களும் காலங்களும் வந்தது. It was very difficult for him to go to the college and have a good life. அவர் ஒரு கல்லூரிக்கு போய் நல்ல வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கூட வந்தது. It is not easy. அது ரொம்ப சுலபம் It was கிடையாது. difficult. கடினமானது. Because you need to have travel allowances. நம்முடைய அந்த பிரயாணத்துக்கு அலோவன்சஸ் You வேணும். know, you need to have dresses to wear for the college. அந்த கல்லூரிக்கு போவதற்கு நல்ல துணிகள் நமக்கு தேவை. These are daily needs. இதெல்லாம் நமக்கு அனுதின But தேவைகள். a person who has dedicated his life for the kingdom of God, who will come forward and give? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு யார் கொடுப்பாங்க? And he is not from a layman's background. அவர் நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல வந்தவர் இல்ல கிடையாது. It's not a working, his dad is not a secular job worker person. அவருடைய தந்தைக்கு ஒரு நல்ல வேலை கிடையாது. Because he was full-time a man of God. அவர் தந்தை கூட முழு நேர ஊழியக்காரராய் Who இருந்தார். works fully in faith. அவர் விசுவாசத்தினால் நிமித்தம் அவர் வாழ்க்கை So நடத்தினார். imagine the situation. அந்த சூழ்நிலையை நினைத்து But பாருங்கள். still he obeyed the voice of God. ஆனாலும் கூட தேவனுடைய சத்தத்துக்கு அவர் It கீழ்ப்படிந்தார். could have been difficult. He could have had a second opinion and thought, அவருக்கு இரண்டாவது ஒரு யோசனை இருந்திருக்கலாம். hey, this is not easy, man. இது ரொம்ப சுலபமானது கிடையாது. Let me go back to the worldly life. நான் உலகத்தின் வாழ்க்கைக்கு போய் Let விடுகிறேன். me have a job and try to do the work of God as a part-time. நான் வேலை செய்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை பகுதியாய் செய்ய நினைத்திருக்கலாம். But till today, ஆனால் இன்றைக்கு வரை it's been so many years in the ministry and decades. ரொம்ப வருடங்களாக ஆண்டுகளாக ஊழியத்துல இருக்கிறார். He never had a second job. அவருக்கு இரண்டாவது வேலையே He கிடையாது. never thought to go back to the world. அவர் உலகத்துக்கு திரும்ப போக நினைக்கவே In கிடையாது. ups and downs, அவர் வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வுகள் in வந்தது. good days and bad days. நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள் வந்தது. After getting married, திருமணமான பிறகு having so much of responsibility, கடமைகள் அதிகமா இருந்த போதிலும் blessed with a son, அவருக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்து so much of ஆசீர்வதித்தார். requirements. அதிகமான தேவைகள். Till today, he never asked me a single penny. இன்றைக்கு வரைக்கும் இடத்துல அவர் ஒரு பைசா கூட கேட்டது கிடையாது. He never asked me, I'm lacking this in my life. என்னோட வாழ்க்கையில எனக்கு குறை உண்டு என்று அவர் சொன்னதே கிடையாது. Sometimes forcefully I used to ask him, do you need something? நானே அவருக்கு வலுக்கட்டாயமா கேட்பேன், உங்களுக்கு தேவை இந்த தேவை இருக்குதா? And he will say that I am fine. அவர் சொல்லுவார், நான் நல்லா இருக்கிறேன். Do you want something? He will question me. அவர் திரும்ப என்ன கேள்வி கேட்பார். And I have received many money from him also. அவர்கிட்ட நான் அநேக பணங்களை கூட This is பெற்றிருக்கிறேன். the open truth. இது ஒரு வெளிரங்கமான உண்மை. Before the church I'm telling in the presence of God. தேவ பிரசன்னத்திலே சபைக்கு முன்பதாக இதை நான் சொல்லுகிறேன். There is a man not behind money, wealth and fame. தேவ மனுஷன் அவர் அந்த பணத்துக்கு பின்னாகவோ செல்வத்துக்கு பின்னாகவோ இருக்கிறவர் கிடையாது. He is a person of God's heart like David. அவர் தாவீதை போல தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் வாழுகிறார். Because I watched him very closely. அவர் கிட்ட இருந்து நான் உற்று பார்த்து He is கொண்டிருக்கிறேன். always available for his folks.
அவருடைய ஆட்டுக்குட்டிகளுக்காக எப்பொழுதும் அவர் ஆயத்த நிலையில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன். Sometimes I give him counseling. Take a break, pastor. நான் சில வேளை அவருக்கு ஆலோசனை கொடுப்பேன். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இளைப்பாறுதல் You எடுத்துக்கொள்ளுங்க. keep on singing, you keep on preaching, you keep on praying, going to all the homes. நீங்களே பாடுகிறீர்கள், நீங்களே பிரசங்கிக்கிறீர்கள், எல்லா வீடுகளுக்கும் நீங்களே போய் கொண்டிருக்கிறீர்களே. Take some break. நீங்க கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்க. He says this is life. அவர் சொல்லுவார், இது என்னுடைய வாழ்க்கை. This is life. இது வாழ்க்கை. This is not job. இது வேலை கிடையாது. This is life. இது ஒரு வாழ்க்கை. If we stop doing this, நான் இதை நிறுத்தினால் our life will go away. நம்முடைய ஜீவன் போய்விடும். So imagine how serious is this. பாருங்கள் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் இந்த ஊழியத்துக்கு கொடுத்திருப்பார் என்று சொல்லி. So on this day celebrating about his life is always a joy for us. அவருடைய பிறந்த நாளை இந்த நாளை கொண்டாடுவது நமக்கு மிகுந்த சந்தோஷம். Many people celebrate this day in the clubs and pubs and many different places. பாருங்கள் அநேக ஜனங்களோட பிறந்த நாள்களை கிளப்ல வேற இடத்துல எல்லாம் கொண்டாடுகிறார்கள். But celebrating a man of God in the house of God is such a honor. ஒரு தேவ மனுஷன் தேவ சபையிலே தேவ பிரசன்னத்திலே கொண்டாடுவது மிக சந்தோஷம். And I believe we all are blessed here. நான் விசுவாசிக்கிறேன் நாம் எல்லாரும் We ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். all are blessed by his words. அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் எல்லாரும் His ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். prayers and counselings. அவருடைய ஜெபத்தின் மூலமாக அவருடைய ஆலோசனைகள் மூலமாக His care and compassion. அவர் நம்ம மேல் எடுக்கிற ஒரு அக்கறையின் மூலமாக He never hesitated to say I don't want. எனக்கு இது வேண்டாம் என்று சொல்ல When மாட்டார். he comes to your home, அவர் உங்கள் வீடுகளுக்கு வரும்போது with wholeheartedly he has been accepted there. அவர் முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். He eats whatever you give. நீங்க என்ன கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார். And if you don't give also he says thank you. நீங்க ஒண்ணு கொடுக்காவிட்டாலும் நன்றி சொல்லிவிட்டு There is no வருவார். demand, make this, I will come to your home. நீங்க இதை இப்ப எனக்காக பண்ணி வைங்க, நான் வருவேன் என்று ஒரு நாளும் சொன்னது He is கிடையாது. not like that pastor. அப்படிப்பட்ட ஊழியக்காரர் நம்முடைய ஊழியக்காரர் He is அல்ல. not behind your pocket. அவர் உங்கள் பாக்கெட் பின்னால் இருக்கிற He ஊழியக்காரர் is not கிடையாது. behind your wealth. உங்களுடைய செல்வத்துக்கு பின்னால் இருக்கிற But he ஊழியக்காரர் is கிடையாது. behind your blessings of your soul. உங்கள் ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு And ஊழியக்காரர். what a joy for us this evening to celebrate this day. இந்த நாளை கொண்டாடுவது நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். He always loves to do his ministry in the deep village and remote areas of this nation. அவருடைய மன விருப்பம் என்னவென்று சொன்னா இந்த தேசத்துல இருக்கிற ஒரு மிகுந்த ஒரு அந்த வில்லேஜ்ல போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது People சொல்லுது. who have traveled along with him, he never sleeps. பாருங்கள் அவரோடு கூட பிரயாணங்களுக்கு தெரியும் அவர் தூங்க மாட்டார். He is not a Dias lover preacher. அவர் அப்படியே விரும்பி செய்கிற ஒரு பிரசங்கியார் அல்ல. Not preaching only on the stage and just waving hand and going away. அவர் இப்படியே அந்த ஸ்டேஜ் மேடை மேல போய் பிரசங்கித்து கையாட்டிட்டு போகிற ஊழியக்காரர் The கிடையாது. meeting would have started 6 p.m. in the evening. 6 மணிக்கு சாயங்காலத்துல அந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டால் He would have preached for 1.5 to 2 hours. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் பிரசங்கிப்பார். There'll be 2,000 to 5,000 people over there. அங்க 2000 இருந்து 5000 ஜனங்கள் கூட வருவார்கள். Until the last person, he would wait and pray for them. அந்த கடைசி மனுஷனுக்கு கூட ஜெபிக்கும் வரை அவர் அங்கே தான் இருப்பார். What else we can tell a testimony about a pastor? பாருங்கள் இதை காட்டிலும் ஒரு பெரிய சாட்சி நம்ம ஊழியக்காரரை பத்தி என்ன நம்ம சொல்ல முடியும்? People would have gone along with him, knows about him very well. அவரோடு கூட பிரயாணப்பட்டு ஊழியத்தை சென்றிருக்கிறவர்களுக்கு அவரை பற்றி நன்றாக And தெரியும். every Sunday he takes time and he gives counseling and he prays. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் எல்லாருக்கும் ஆலோசனைகளை கொடுத்து அவர் ஜெபிப்பார். In his good days and bad days, he always respond the same thing. அவருடைய நல்ல நாட்களிலும் சரி கெட்ட நாட்களிலும் சரி அதை தான் அவர் செய்திருக்கிறார். He will never say that I also going same problem. You take care of yourself. நானும் உங்களை மாதிரி பிரச்சனை போடுகிறேன் போய் கொண்டு சொல்ல மாட்டார். But he will say one thing: God is good. அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், இயேசு என் கர்த்தர் நல்லவர். His word is always positive. அவருடைய வார்த்தைகள் அது நம்பிக்கைக்குரியதா His இருக்கிறது. actions are always positive. அவருடைய செயல்கள் எல்லாம் விசுவாசத்துக்குரியதா இருக்கிறது. We have different class of people in our church. நம்முடைய சபையில வித்தியாசமான ஜனங்கள் உண்டு. But still he loves everyone equally. ஆனாலும் எல்லாரையும் அவர் சரிசமமாக அவர் நேசிப்பார். He never says he is rich or he is poor. இவங்க பணக்காரர் இவங்க ஏழை என்று ஒரு நாள் நினைக்க He மாட்டார். never says you give offering, you don't give offering, he will talk the same thing. நீங்கள் காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒரே மாதிரி தான் அவர் If you பேசுவார். give food in your home, don't give is the same thing. நீங்க சாப்பாடு உங்க வீட்டிலே கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அப்படிதான் That இருப்பார். is a true pastor. அதுதான் ஒரு உண்மையான That is a true ஊழியக்காரர். shepherd. அவர்தான் உண்மையான That is the மேய்ப்பர். true calling of God's servant. அவர் தேவனால் அழைக்கப்பட்ட உண்மையான So he is தேவமனுஷன். not a pastor, he is an handpick of God. அதனால் நான் தைரியமா சொல்லுவேன், இந்த ஊழியக்காரர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். And he never behind titles and names. அவருக்கு என்ன பேர் வேணும் புகழ் வேணும் என்று பின்னால போனவர் He is
having friends all over the world. அவர் உலகம் முழுவதும் அவருக்கு நண்பர்கள் He is இருக்கிறார்கள். having followers all over the world. உலகம் முழுவதும் அவர் பின்பற்றுகிற Today ஜனங்கள் இருக்கிறார்கள். people, like mushrooms, they have grown. அவர்கள் அந்த மஷ்ரூம் போல நல்ல வளர்ந்திருக்கிறார்கள். They are talking all head and tail. அவர் தலையும் காலை குறித்து பேசுகிறார்கள். But a man of God with immense wisdom, ஆனால் நம்முடைய ஊழியக்காரர் ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன், immense grace, அப்படியே தேவனுடைய நிறைவான கிருபையால் நிரப்பப்பட்டவர், greater anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், moved by the Spirit of God, தேவனுடைய பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டவர், with healing and signs and wonders and prophecies. அவர் மூலமா தீர்க்க தரிசனங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளம் நடந்திருக்கிறது. So many things I could say here. அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். But still he is obedient to his calling. ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் அவருடைய அழைப்புக்கு அவர் பாத்திரங்களாக இருக்கிறார். He never puts a title he is a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசி என்று ஒரு நாளும் சொன்னது He கிடையாது. never puts a title that he is a healer. அவர் சுகமாக்குறவர் என்று ஒரு நாளும் சொன்னது கிடையாது. He never says I can do anything in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை எதையும் என்னால் செய்ய முடியும் என்று சொன்னது But he கிடையாது. say I listen to the voice of God. ஆனால் அவர் சொல்லுவார், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு I will do மனுஷன். according to the voice of God. நான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன். If people call him at 2 a.m. in the morning or 3 a.m. in the morning, அதிகாலை 2 மணி 3 மணிக்கு அவரை அழைத்தாலும் கூட with the first call itself ring, he will respond. அவர் அப்படியே அந்த மணி அடித்தோடு எடுப்பார். Suddenly people will call in the late night அந்த நிறைய பேர் லேட் நைட் கூட கூப்பிடுவார்கள். and say, Pastor, we are changing our homes. Please come at 6 o'clock or 5 o'clock. We want to have a blessing of prayer. நாங்கள் வீடுகளை மாற்றிக் கொண்டிருக்கிற அதிகாலையிலே 5 மணிக்கு 6 மணிக்கு வந்து ஜெபம் பண்ண அழைப்பார்கள். He'll say, I'll be there. நான் அங்கே இருப்பேன். I'll be there. நான் அங்கே இருப்பேன். He never says you can have after 2 days. நீங்க 2 நாள் கழித்து வைத்துக் கொள்ளுங்க சொல்ல மாட்டார். And some people will say we need a meeting on the same day. சில பேர் சொல்லுவாங்க அதே நாளே கூட்டம் தேவை. There will be a birthday party. ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சியா There will இருக்கலாம். be some occasions in their family. அவங்க குடும்பத்திலே ஏதாவது ஒரு சிறப்பான காரியம் But he will இருக்கலாம். visit all the 3-4 houses and pray. அவர் 2-3 வீடுகளை சந்தித்து ஜெபித்து வருவார். And he will spend a quality time. That is very important. தகுதியான நேரத்தை அங்க He செலவழிப்பார். will not just have a visiting time but a quality time. ஏதோ ஒரு கெஸ்டை போல போய் வருவது கிடையாது, தகுதியான நேரத்தை And செலவழிப்பார். a quantity time. அது அதிக நேரத்தை கூட We செலவழிப்பார். Indians, we like quality and quantity more. பாருங்கள், இந்தியராகிய நமக்கு நல்ல தகுதியான நேரமும் வேணும், குவாண்டிட்டியான நேரமும் வேணும். But as a man of God, he does it and he says, yes, I'll be there. அவர் இது எல்லாம் அவர் எஸ் என்று சொல்லி செய்வார். He will have this bad health that day. ஒரு நாளைக்கு அவருடைய ஒரு ஜுரமா கூட இருந்திருக்கலாம், He would have had some problem. சில பிரச்சனையா கூட இருந்திருக்கலாம். But he would say, no, I have to be there. அவர் சொல்லுவார், இல்ல அந்த வீட்டுக்கு நான் போய்தான் ஆக வேண்டும். What a blessing we have this to have a wonderful pastor like him. பாருங்கள், எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். His age is very young. It's not too old. Very young. அவர் மிகவும் முதிர்ந்தவர் அல்ல, இளம் வயது ஒரு But ஊழியக்காரர். his experience is beyond his century, I could say. நான் சொல்லுவேன், அவருடைய அனுபவம் மிகவும் அது அதிகமானது. Many aged people are there, pastors. பாருங்கள், அதிக வயதான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். But they do mistakes. ஆனால் அவர் தவறு செய்து They விடுவார்கள். get into our ears. அந்த காதுகளை அது வந்து But விடும். he's a very young pastor. ஆனால் இவர் ஒரு வாலிப ஒரு But ஊழியக்காரர். experience is more. ஆனால் அனுபவம் அதிகம். Because it is the voice and the presence of God. ஏனென்றால் தேவனுடைய சத்தமும் தேவனுடைய It பிரசன்னமும். is a God who has been dealing behalf of him. அவருக்காக தேவன் அவர் கிரியைகளை And he has செய்கிறார். been a mouth speaker of God. அவர் தேவனுடைய வாயா இருக்கிறார். And God's presence has overshadowed his life. தேவ பிரசன்னம் அவரை நிழலாட்டமாய் அவரை மூடி இருக்கிறது. And this evening you all have come to bless his name. இந்த சாயங்கால வேளை எல்லாரும் அவரை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். And that is a joy. அதுதான் நமக்கு And சந்தோஷம். that is a blessing. அதுதான் நமக்கு Not ஆசீர்வாதம். just giving a gift and going home and eating and enjoying it. ஏதோ ஒரு பரிசை கொடுத்துவிட்டு சாப்பிட்டு விட்டு போவது சந்தோஷம் கிடையாது. But blessing the man of God. தேவ மனுஷனை மனதார நாம் ஆசீர்வதிப்பது. What a privilege you and I have this day. பாருங்க, இதனால உங்களுக்கும் எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம். We are a result of his ministry. அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் கிடைக்கப்பட்ட பதில்கள் நாங்கள். We are the result of his prayers. அவருடைய ஜெபத்தின் மூலமாய் கிடைக்கப்பட்ட பதில்கள் We are நாங்கள். the result of his hard work, what he does for the love of God. தேவனுடைய அன்புக்காக அவர் செய்கிற ஊழியத்துக்காக கிடைக்கப்பட்ட பதில்கள்லாம் நாம் தான். So let's not we enjoy this day. இந்த நாளை நாம் சந்தோஷமாய் நாம் கொண்டாடுவோம். So let's join our hands and put our hands together and give a mighty hand of praise towards our Lord and God. நம்ம தேவனாகிய கர்த்தரை எல்லாரும் சந்தோஷமாக உற்சாகமாக கம்பீரமாக கரங்களை தட்டி கர்த்தரை நாம் A bigger மகிமைப்படுத்தலாம். hand. கை தட்டலாம்.
அல்லேலூயா. A bigger hand. பெரிய கைத்தட்டல். Our God is being glorified. தேவன் மகிமைப்பட வேண்டும். Our God is glorified. அந்த தேவன் மகிமைப்பட வேண்டும். As Jesus was doing the will of Father, அந்த பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து செய்யும்போது and Father gives a testimony. அந்த பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். My beloved. எனக்கு பிரியமானவரே. Who's our pastor? நம்முடைய ஊழியக்காரர் யார்? My beloved pastor. எனக்கு பிரியமான ஊழியக்காரரே. My servant of God. எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரரே. I'm so deeply humbled and honored to celebrate this day. இந்த நாளை மிக தாழ்மையோடு நாம் கொண்டாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். So let's have a video so that to know something about our pastor. நம்ம ஊழியக்காரரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள ஒரு வீடியோவை நாம் பார்க்கலாம். I ask the media team to just explain and put the video. அந்த மீடியா டீம் அவர்கள் அதை போடும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். And it is a time to honor our pastor. And I ask Pastor John to come forward to the dais. I call Pastor Amma forward. I call Brother Samuel Savanan and Brother Victor Vedanayagam to come forward. I call Pastor Ma to honor a man of God with a garland. Let's all be raised and stand. Let's all raise. The gift of honor by Brother Samuel Savanan. I ask Brother Victor Vedanayagam to honor our pastor with a shawl. As we remain standing, I asked the brothers to get the cake. Brother John Jagdishan. I asked someone to go and call Sister Rachel, inform them. It's time to cut the cake and celebrate. Come here. Come here. All heroes and heroines, come here. And still it is not done. I asked Brother John Jagdishan to come forward and put a rose garland to our man of God. A bigger hand. A very bigger hand. See, little children are so enjoying their pastor. What about you other people? One more. Bigger.
I ask Brother Rajnikant to honor our pastor with a crown. And I call up Brother John Vito to honor the man of God with a shawl. And I call all the elders to come forward to stand right and left side. Okay. We have more garlands and more shawls. So I need your time. And our brother Rajnikant wants to honor a man of God with a garland. A ticket garland. And I call up Brother Jnana Prakasham James to honor with a shawl to a man of God. Okay, it's time to cut the cake. I call all the elders to stand in the right and the left. Come forward. Put a name. Other side, these are his team. There are many more people behind the camera. It's very hard to bring them forward there. Come, John. Come. Come. John. Just come. John. Come. அந்த சைடு வாங்க கவர் ஆவாஸ். That's okay. No problem. Call me. No issues. Let's all join our voices and start singing. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Apostle John. Happy birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless Apostle dear John. Happy birthday to you. All clap hands. Little children. Blow. Very good. फोटोस अपडेट को वीडियोस ले इन लोगों फोन लो फोटोस எடுத்துறியா फोटो ए कैमरा सही अपडेट எதுக்கு நான் இதுல இருக்க பிளர் ஆயிடுச்சுனா போன் சவுண்ட் வரா கரெக்டாக வச்சுக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்னஸ்
Okay, let's all bow our heads. One more cake, huh? One more cake. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Pastor John. Happy birthday to you. May the good Lord bless you. May the good Lord bless you. May the good Lord bless you, dear Pastor John. Happy birthday to you. Okay. Okay, let's close our eyes and let's be pray. I ask Pastor Amma to come forward and pray. The ending. துதிக்கிறோம் சூத்திரம் ஆண்டவரே அருமையான பாஸ்டருக்கு ஒரு நாளை குட்டி கொடுத்தீரே நன்றி அப்பா போன வருடம் முழுது கண்ணின்மனை போல பாதுகாத்து டர்லிங்ஸ்கார மகனை தாங்கிக் கொண்டதுக்காய் சூத்திரம் ஐயா ஆண்டவரே நன்றி அப்பா எவ்வளவு பலவீனம் ஆண்டவரே வந்தாலும் ஆண்டவரே கர்த்தருடைய பலத்த கரம் தாங்கிக் கொண்டு இந்த பாரமான ஊழியத்தை ஆரணை போல செய்யும்படியா நீ அழைத்தீரே அதுக்காய் சூத்திரம் ஐயா நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளவே நீரே தெரிந்து கொண்டீங்க அதுக்காய் சூத்திரம் ஐயா இந்த ஆண்டு இருந்த தேவனுக்காய் நன்றி நீ அபிஷேகத்தினால் வல்லமையினால் வரங்களால் நிரப்பி ஆண்டவரே வரப்போற ஆண்டு அதிகமாய் செய்யும்படியா கர்த்த உதவி செய்யும்படியா ஆண்டவரே கொடுத்த மன்னிப்பு ஆசீர்வதிமையா நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரே சேவிப்பேன் என்று சொன்னது போல யோசுவா போல எடுத்து பயன்படுத்த உடைய நாம மயப்பட்டு இந்த அருமையான மாலையை கொண்ட அந்த அருமையான மூப்பர்களுக்காக மனைப்பிள்ளை குடும்பங்களுக்காய் அருமையான சகோதரருக்காய் கூட நன்றி செலுத்துகிறோம் ஒரு மாய் கொண்டதுக்காய் மறுபடியும் பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன் எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே எடுக்கிறேன் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே ஆமென். May the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you and with the Pastor John and with the entire church this wonderful evening. Amen. Amen. I call up Sister Rachel John Philip to come forward and thank everyone. Praise the Lord. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. சபையா நாம ஒன்று சேர்ந்து பாஸ்டரோட பர்த்டே இன்னும் கிராண்டா செலிப்ரேஷன் பண்ண கருத்தை கொடுத்த கிருபைக்காய் நன்றி. வந்திருக்கோம் எல்லாருக்குமே ஃபேமிலி சார்பாக சபையின் சார்பாக தேங்க்யூ. இருந்துட்டு கண்டிப்பா சாப்பிட்டு எல்லாம் டுகெதரா